ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லவ் அண்ட் ப்ரைட். நீங்கள் கேட்குறீங்க ஐஸ்வர்யா. ஓகே, திஸ் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் ஏ ட்ரூ ஸ்டோரி. ஓகேவா? அது நான் ஆல்ரெடி இன்ட்ரோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, பட் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். ஓகே, ஸோ எல்லாருக்கும் இன்ட்ரோ ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபியூ திங்ஸ் நம்ம ஒரு ரியல் ஸ்டோரி சொல்லும்போது ஃபியூ திங்ஸை நம்ம ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். நான் என் சப்ஸ்கிரைபர்ஸில் இருந்து அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், தட் வி ரெஸ்பெக்ட் த ஆப்போசிட் பீப்புள்ஸ் ஃபீலிங்ஸ் அப்படின்ட்டு. ஓகேவா? அண்ட் ஓகே, and let us go into this story very soon. இன்னொன்று என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, we are very close to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்ப்பா. இன்னொரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் தேவை. சாரி, அடிக்கடி இந்த மாதிரி டிஸ்டர்பன்சஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் பழக்கமாச்சுன்னு தான் நினைக்கிறேன் ஆல்ரெடி. எனிவேஸ், ஸோ we are very close to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். ப்ளீஸ் என்கரேஜ் பண்ணுங்கள். யாராவது புதுசாக ஸ்டோரிஸ் கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கேளுங்க. அண்ட் ஆல்ரெடி இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கப்பா. ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோரி கேளுங்க. ஸோ புதுசாக கேட்குறீங்கன்னா மட்டும் ஃபஸ்ட் கொஞ்சம் நேரம் கேளுங்க. உங்களுக்கு இவங்க நல்லா சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லை ஏதோ ஒரு பாயிண்டில், அப்போது லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் ஐம் ரியலி வெரி தேங்க்ஃபுல் டு எவ்ரிபடி. இப்போ வரைக்கும் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறீங்க. நான் சின்ன பிரேக் எடுத்தாலும் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க என் ஸ்டோரிக்காக. அண்டு ஃபஸ்ட்டு உங்களோட ஹெல்த் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ப்ளசண்ட்டாக ஹாப்பியான மூடில் தான் நீங்கள் ஹெல்த் எல்லாம் பார்த்துக்கிட்டு ஸ்டோரி சொல்லுங்கள். நாங்கள் வெயிட் பண்ணுறோன்னு சொல்கிறீங்க பாருங்கள். ஐ எம் ரியலி வெரி கிளாட் டு ஹேவ் சச் எ சப்ஸ்கிரைபர்ஸ் இன் மை ஃபேமிலி. நான் எவ்வளோ லேட் பண்ணாலும் என்னை விட்டு எங்கேயும் போகாமல் நான் என்னோடய ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் எனக்காக வெயிட் பண்ணுறீங்க. அதுதான் ரொம்ப என்ன யூனோ இவங்களுக்கு எல்லாருக்காக எதுவாவது ஒரு நல்ல பியூட்டிஃபுல் ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு என்னை என்கரேஜ் பண்ண வைக்கிது. ஸோ ஸோ ப்ளீஸ் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வி ஆர் வெரி 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 க்ளோஸ் டு 1000 சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி. ஓகே, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனதும் வி வில் ஹாவ் எ லைவ் சேட் அகெயின். ஓகே, ஐ ப்ராமிஸ் யூ ஆல் கைஸ். அதுக்கப்புறம் இந்த டிசம்பர் 15க்குள்ளே நீங்கள் பிஃபோர் கிறிஸ்மஸ், அட்லீஸ்ட் பிஃபோர் கிறிஸ்மஸ் நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலியாக கன்வெர்ட் ஆகிடணும். ஓகேவா? எல்லோரும் ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் என்ன ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தான் நினைக்கிறேன் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுறதுக்கு. ஓகே ஓகே தென் இப்போது லேட் பண்ணாமல் நம்ம ஃபஸ்ட் எபிசோட் ஆஃப் திஸ் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐஸ்வர்யா. நேமே ரொம்ப அழகாக இருக்குல்ல? ஸோ அவங்க பேர் எப்படியோ அவங்க மனசும் அப்படி தான். ஷி இஸ் a very beautiful externally and internally as well. Very beautiful girl. அவங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் அவங்க ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. அது என்னென்னது ஃபர்தர் எபிசோட்ஸில் நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போது ஸ்டோரி ஓப்பன் எப்படி பண்ணுறேன்னா, ஐஸ்வர்யா என்னென்னா ஷீ இஸ் அ சிங்கர்னால் நாட் எ ட்ரெயின்டு ஆர் சர்டிஃபைடு சிங்கர் கிடையாது. பட் அவங்க ஜீன்ஸில் அந்த இது இருக்குது, சிங்கிங் டேலண்ட் இருக்குது. ஸோ அவங்களுக்கு என்னென்னா அவங்க படிக்கும்போது இந்த ஷேர் சாட் இருக்குது இல்லையா? எல்லாருக்கும் ஷேர் சாட் பற்றி தெரியும், எனக்கு தான் தெரியாது ஆக்சுவலாக. அதில் ஷார்ட் வீடியோஸ் போடுவாங்க, அது எல்லோரும் பார்ப்பாங்க, அதில் ஏர்ன் பண்ணுவாங்க. ஃபியூ பீப்புள் சேட் ரூம்ஸ் இருக்கும், இது பற்றி தெரியும். பட் நான் எப்போவும் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணியோ யூஸ் பண்ணதே கிடையாது இப்போ வரைக்கும். ஸோ ஐஸ்வர்யா வாஸ் ஆக்டிவ் இன் ஷேர் சேட்.
அவங்க எப்படின்னா அவங்க டேலண்ட்டை சம் டைம் பாஸ் பண்ணுறதுக்காக ஷேர் சாட்டில் ஷி யூஸ் டு சிங் சாங்ஸ். ஓகேவா? ஸோ பாட்டு பாடு அது அப்படியே அவங்க ரொம்ப டவுனாக இருக்கும்போது அதில் ஷி யூஸ் டு ரெக்கார்ட் எ சாங், ஷி யூஸ் டு போஸ்ட். அவங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது அதில். ஸோ அந்த மாதிரி அவங்க ஷேர் சாட்டில் கொஞ்சம் ஆக்டிவான ஒரு பர்சன் ஐஸ்வர்யா. ஸோ ஷேர் சாட்டில் ஒரு ஆப்ஷன் நமக்கு என்ன இருக்குன்னா, சேட் குரூப் சேட்ஸ் இருக்கும், ஒரு சேட் ரூம் இருக்கும். ஓகே, நான் ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி எனக்கு சொன்னதுக்கப்புறம்தான் எனக்கு வாட் இஸ் ஆக்சுவலி சேட் ரூம்னா என்னது நான் படித்து பார்த்தேன். அப்போ வரைக்கும் எனக்கு ஒரு ரூம் இருக்கும், அதில் ஒரு அட்மின் இருப்பாங்க, அவங்க கீழே ஃபியூ மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் அவங்க யூனோ சேட் பண்ணிக்கலாம் ஒருத்தர் அப்படின்னது நான் படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, ஸோ ஷேர் சேட்டில் என்னென்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற கிட்ஸ் எல்லாருக்கும் தெரியும் அது. ஸோ ஷேர் சேட்டில் ஆக்டிவாக இருக்கும்போது அப்பப்போ வெரி டூ மச்சாக அவங்களுக்கு போர் அடித்ததுன்னா அவங்க அடிக்கடி ஃபியூ ரூம்ஸ்க்கு சேட் ரூம்ஸ்க்கு போயிட்டு சேட் பண்ணுவாங்களோ இல்லையோ, ரூம்ஸ்குள்ளே ஜாயின் பண்ணிவிட்டு போர் அடிச்சிச்சுன்னா வெளியே வந்துட்டு இப்படி அவங்க டைம் பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஐஸ்வர்யா. ஸோ இப்படியே இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய சர்க்கிள்ஸ் கூட இருக்குது. ஷேர் சாட் மூலமாக அவங்களுக்கு லைக் ஒரு ஒரு ஃபாதர்லி ஃபிகர், பிரதர்லி ஃபிகர், சிஸ்டர்லி ஃபிகர், இந்த மாதிரி ஃபியூ ரிலேஷன்ஷிப்ஸு அவங்களுக்கு அவங்க லைஃப்குள்ளே வந்தாங்க. அஃப்கோர்ஸ் அது த்ரூ ஷேர் சேட் தான். அது ரொம்ப பாண்டடாக இல்லை, பட் ஓகே, ஒரு அளவுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவங்களால ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஃபியூ கான்டாக்ட்ஸ் இருக்குது ஐஸ்வர்யாவுக்கு. ஸோ இப்படியே அவங்க சேட் ரூம்ஸில் போயிட்டு ஜாயின் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இல்லாத டைமில் வெளியே வர்றது இப்படி பண்ணிகிட்டே இருப்பாங்க ஐஸ்வர்யா. ஸோ ஒரு நாள் இப்படியே அவங்களுக்கு இருக்கிற ஹேபிட் சேட் ரூம்குள்ளே என்டர் ஆகிறது இல்லையா. ஸோ அவங்க ஒரு நாள் ஒரு சேட் ரூம்குள்ளே என்டர் ஆயிடுவாங்க. அன்வான்டாக தான், பட் அன்எக்ஸ்பெக்டட், நாட் அன்வான்ட், அன்எக்ஸ்பெக்டடாக அவங்க ஒரு சேட் ரூம்குள்ளே என்டர் ஆயிடுவாங்க. அந்த சேட் ரூம்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் அந்த சேட் ரூமில் நடக்கிற அந்த சேட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, யாரோ அவன் ரிமைனிங் சேட் ரூமில் இருக்கிற அட்மின் வந்து அந்த சேட் ரூமில் இருக்கிற மெம்பர்ஸை த்ரெட் பண்ணுற மாதிரியோ இல்லை பிளாக்மெயில் பண்ணுற மாதிரியோ அவங்களோட சேட் இருந்தது அந்த ரூமில். ஸோ ஐஸ்வர்யா வந்து கொஞ்சம் அவங்களுக்கு எங்கேயோ ஒரு கார்னரில் இது ஏதோ ப்ராப்ளமாக இருக்கே இந்த சேட்டில் இருக்கிறது ஃபியூ, அதில் எல்லா லைக் ஆல் கைண்ட் ஆஃப் வாட் யூ சே ஜெண்டர்ஸ் இருந்தாங்க, லைக் மேல், ஃபீமேல், கேஸ், லெஸ்பியன்ஸ் எல்லாமே இருந்தாங்க அந்த சேட்டில். ஸோ அப்படி இருக்கும் எல்லாரும் கொஞ்சம் பயமாக தான் சேட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சது ஐஸ்வர்யாவுக்கு. ஸோ ஷி தாட் ஏதோ ஃபிஷியாக இருக்குது இந்த சேட் ரூமு, எதுவா இருக்கலாம் அப்படின்ட்டு அவங்க ஃபஸ்ட்டு அந்த டவுட்லேயே இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒரு 2-3 டைம்ஸ் அந்த சேட் ரூமில் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்தது. என்னென்னா, கண்டிப்பாக அந்த அட்மின் வந்து கீழே இருக்கிற இந்த ரூமில் இருக்கிற சேட் மெம்பர்ஸ் கூட ஏதோ அவங்க எல்லாம் விக்டமாக இருக்காங்க, அந்த பர்சன் இவங்கள பிளாக்மெயில் பண்ணுறாங்க, ஏதோ வச்சுட்டு அவங்கக்கிட்ட இவங்கள எல்லாரையும் பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்னது ஐஸ்வர்யாவுக்கு புரிஞ்சிச்சு. ஸோ ஐஸ்வர்யா எப்படிப்பட்ட ஆளுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு பர்சன் ஒரு ப்ராப்ளமில் இருக்காங்கன்னா அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் வேணும்னு கேட்க வேண்டிய அவசரம் இல்லை. இவங்களாம் இனிஷியேட் எடுத்து அவங்க ப்ராப்ளமில் இருக்காங்க, இல்லை என்னால் இந்த ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு நாலேஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக
நம்ம போய் அவங்கள ஹெல்ப் கேட்க வேணாம், அவங்களா வந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ஐஸ்வர்யா. ஸோ அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க, இல்லை இந்த சேட் ரூமில் இருக்கிற இவங்களை எல்லாரையும் நம்ம சேவ் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் யோசிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்னா, அவங்க ஆல்ரெடி சேட் ரூமில் அவங்களுக்கு ஆல்ரெடி ஷேர் சேட்டில் நிறைய மெம்பர்ஸ் கூட ஒரு சின்ன சின்ன பாண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. தட் அண்ணா இப்படி ஒரு சேட் ரூம் இருக்குது, அந்த சேட் ரூமில் இப்படி எல்லாம் பண்ணுறாங்க, அந்த சேட் ரூமில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப பயத்தில் இருக்காங்க. ஸோ நம்ம ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச இந்த சேட் ரூமுக்குள்ளே மியூசிக் சேட் ரூமு இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, பிகாஸ் ஷீ இஸ் அ சிங்கர். ஸோ அவங்க அந்த ரிக்வெஸ்ட்டை போஸ்ட் பண்ணதும் அதில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லோரும் ஷியோர் நம்ம ஹெல்ப் பண்ணலாம், அதுவும் கேர்ள்ஸ் இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, ஸோ கண்டிப்பாக நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க எல்லாம் கேதர் பண்ணிவிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் எப்படியாவது நம்ம எடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் தே சர்ச் ஃப்ரம் த கிரவுண்ட் லெவலில் இருந்து அந்த ஷேர் சேட்டோட அட்மின் பற்றி, இல்லை அதுக்குள்ளே இருக்கிற அந்த மெம்பர்ஸ் ஏதோ ஒரு பர்சனோட டீட்டெயில், ஒரு நம்பரோட டீட்டெயில் கிடைச்சாலும் ரிமைனிங் மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது இல்லையா. ஸோ ரொம்ப கிரவுண்ட் லெவலில் இருந்து சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மெம்பர்ஸில் வந்து ஒரு லாயர் கூட இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணலாம்னது எல்லாமே பிளான் பண்ணிக்கிட்டு தே ஸ்டார்டட் சர்வே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கிரவுண்ட் லெவலில் இருந்து ஷேர் சேட்டில் பண்ணதும் அவங்களுக்கு ஒரு அந்த லேடியோட நேம் நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம். ஓகே, ஸோ ஒரு லேடியோட டீட்டெயில்ஸு கிடச்சிரும். ஸோ அந்த லேடிக்கிட்ட இவங்க எல்லாரும் போய் காண்டாக்ட் பண்ணி கொஞ்சம் மிரட்டுற மாதிரி பேசுவாங்க ஐஸ்வர்யா அண்ட் அவங்க மெம்பர்ஸ். ஓகே, பேசினதுக்கப்புறம் அவங்க பயந்துட்டு அவங்க ஃபுல் ஸ்டோரி சொல்லிடுவாங்க. தட் சார், நானும் இந்த மாதிரி தான் ஷேர் சேட்டுக்குள்ளே போனேன், என்ன இப்படி என்கிட்ட இருந்து என் டீட்டெயில்ஸு, என் ஃபோட்டோஸு எல்லாமே, எங்கள் அப்பா அம்மா நம்பர்ஸ் எல்லாமே அவங்க கேட்டு வச்சுருந்தாங்க. அண்ட் நான் ஒரு டிவோர்ஸ்டு, எனக்கு ஒரு பையன் இருக்கான். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து வெளியே வர்றதுக்கு தான் நான் ஷேர் சேட் ஸ்டார்ட் பண்ணேன். பட் நானே மாட்டிக்கிட்டேன் அதில். ஸோ அதில் மாட்டிக்கிட்டேன். அப்போது இதில் என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாம் மாஃபிங் பண்ணாங்க. அந்த மாஃப் பண்ண ஃபோட்டோஸ் எதுவும் வெளியே வராமல் இருக்கணும்னா நீங்கள் இப்போலேருந்து சேட் ரூம்குள்ளே வர்ற லேடிஸ்ன்னு இல்லை, யார் எனக்கு வேணும்னு நான் சொல்லுவேனோ அவங்களோட டீட்டெயில்ஸ், கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு, ஃபோட்டோஸ் எல்லாமே எனக்கு நீ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணணும். நீ என்ன பண்ணுவீங்கிறது எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு என்னை மிரட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் நான் அந்த சேட்டில் இருக்கிற அந்த குரூப்பில் இருக்கிற எல்லாரோட டீட்டெயில்ஸு நான் உங்களுக்கு அக்கா இந்த மாதிரி சொல்லிவிட்டு நான் என்னோடய டீட்டெயில்ஸு ஷேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட டீட்டெயில்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுவாங்க. நான் அதை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டேன் இருந்தேன் அப்படின்னு அந்த லேடி ஓப்பன் போய் எல்லாமே சொல்லிடுவாங்க. அங்கேருந்து தான் எல்லாரோட நம்பர்ஸு, எல்லாரோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிப்பாங்க ஐஸ்வர்யா அண்ட் அவங்க குரூப். தெரிஞ்சதுக்கப்புறம் ஓகே, நாங்கள் உங்களை சேவ் பண்ணுவோம், இனிமேல் நீங்கள் அதெல்லாம் பண்ணாதீங்க, இது நிறைய கேர்ள்ஸோட லைஃப் கூட இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு வார்ன் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த குரூப்பில் அந்த சேட் ரூமில் இருக்கிற எல்லா பர்சன்ஸோட நம்பர்ஸு, அட்ரஸ் எல்லாமே இப்போ இருக்குல்ல இவங்கக்கிட்ட. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் ஃபோன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஃபோன் பண்ணிவிட்டு
சார் இப்படி உங்கள் பொண்ணு இல்லை உங்கள் பையன் இப்படி மாட்டிக்கிட்டாங்க, ஸோ இதிலேருந்து நாங்கள் அவங்கள வெளியே வர்றதுக்கு தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம், ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ற முறையில் எல்லார்கிட்டேயும் பேசுவாங்க ஐஸ்வர்யா அண்ட் குரூப்பு. சரின்னு அவங்களும் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்கக்கிட்ட இப்போது மொபைல்ஸ் நம்பர்ஸ் இருக்குது, அட்ரஸ் எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ ஒருத்தர் வீட்டுக்காக போய் ஒரு 5-6 ஒரு சேட்டில் ஒரு 8 to 10 மெம்பர்ஸ் தானே இருப்பாங்க ஒரு ரூமில். ஸோ அவங்க எல்லாரும் வீட்டுக்கும் அவங்க பர்சனலாக போயிட்டு அவங்க ஃபேமிலி கூட உட்காந்து அவங்க பசங்களோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, என்ன இருக்குது, ஸோ இதுதான் நீங்கள் கேர் பண்ணணும். சரி, ஒரு மோட்டிவேஷன் மாதிரி வெளியே கொண்டு வந்திருக்கோம், இனிமையாவது உங்கள் பசங்களை பற்றி நீங்கள் கேர் எடுங்க அப்படின்னு ஐஸ்வர்யா அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒருத்தராக ஃபேமிலிஸ் கிட்ட போயிட்டு பேசுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம யார், ஐயோ பேர் என்ன சொன்னேன், தேவிகான்னு சொன்னேன்ல, ஓகே தேவிகா வீட்டுக்கு கூட அப்படி தான் வருவாங்க. தேவிகாவுக்கு என்னென்னா, அப்போ தான் ஐஸ்வர்யாவை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறாங்க, தேவிகா அண்ட் ஐஸ்வர்யா. ஸோ அவங்களும் அதே மாதிரி தான் இவங்க வீட்டுக்கும் வருவாங்க. வந்துட்டு அவங்க தாய் மாமா கிட்ட பேசுவாங்க. அவங்க தாய் மாமா ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ அவங்கக்கிட்ட பேசுவாங்க, சார் இப்படியெல்லாம் நடந்தது, இதில் பொண்ணோட தப்பு எதுவும் இல்லை, ஸோ இனிமேல் நீங்கள் தான் அவங்கள பார்த்துக்கணும். ஸோ ஏன் தாய்மாமா கிட்ட பேசுனாங்கன்னது உங்களுக்கு டவுட் வரலாம். ஐஸ்வர்யாவுக்கும் அவங்க அப்பா இல்லை. அவங்க +1 +2 படிக்கும்போது அவங்க அப்பா சம் ஹெல்த் இஷ்யூஸ் மூலமாக அவங்க இறந்துட்டார். ஸோ அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு தான் தேவிகா ஷேர் சாட்டுக்கு பழக்கமாயிருவாங்க. டே பை டே அது பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி இவங்க எல்லாரும் ஷேர் சாட்டுக்கு வந்துடுவாங்க. அதுலேருந்து இந்த மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க பாருங்கள், அவங்க எவ்வளோ நம்பர்ஸ் மாற்றினாலும் அந்த நம்பர்ஸ் அவன் கண்டுபிடிச்சிட்றான். அதான் ஹூ இஸ் தட் ஹோஸ்ட்டு. ஸோ அது எப்படி முடியுதுன்னது அது 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 ஒரு செகண்டரி பார்ட்டு. அது டெக்னாலஜி. மொபைலுக்கு ஒரு நம்பர் இருக்கும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமோ இல்லையோ எனக்கு தெரியாது. அது என்ன டெக்னாலஜிக்கல் இதுன்னா எல்லாருக்கும் தெரியும் தான் நினைக்கிறேன். தட் எவ்ரி மொபைல், எந்த நம்பர் எந்த கம்பெனியோட மொபைலுக்காவது இந்த IMEIன்னு ஒரு நம்பர் இருக்கும். ஐ மீன் இன்டர்நேஷ்னல் மொபைல் எக்விப்மெண்ட் ஐடென்டிட்டி நம்பர். ஓகேவா? ஸோ இந்த ஐடென்டிட்டி நம்பர் மூலமாக தான் நம்ம அந்த மொபைலில் இதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மொபைல் நம்பர் இருந்தாலே போதும், ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம ஹேக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அந்த ஹோஸ்ட் அதுதான் பண்ணுறான். நீங்கள் எவ்வளோ நியூ நம்பர்ஸ் போட்டாலும் அவங்களுக்கு அந்த நம்பர் எப்படி தெரியுதுன்னா அந்த ஐடென்டிட்டி நம்பர் மூலமாக தான் அவன் ஹேக் பண்ணுறான். ஸோ அந்த ஹேக் பண்ணுற மூலமாக தான் அவன் எவ்வளோ நியூ நம்பர்ஸ் போட்டாலும் அவங்கள ஹேக் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்லுவாங்க. இனிமேல் இந்த மொபைல் கொடுக்காதீங்க பொண்ணுக்கு பையனுக்கோ வாட் எவர் இட் இஸ், அப்படி சொல்லி தான் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி இங்கே தேவிகாவோட மாமாவுக்கு, அவங்க ஆல்ரெடி போலீஸ் ஆஃபீஸர் தான், ஸோ அவங்களுக்கு சொல்லுவாங்க தட் இப்படியெல்லாம் இவங்க மாட்டிக்கிட்டாங்க, ஸோ ப்ளீஸ் இனிமேல் அவங்கள கொஞ்சம் அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், எதுவும் சொல்லாதீங்க, இனிமேயாவது அவங்கள ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு அவங்க கூட பேசிட்டு தேவிகாவுக்கு கூட ஐஸ்வர்யா தைரியமாக பேசி இப்படியெல்லாம் இருக்காதீங்க, ரொம்ப தைரியமாக இருக்கணும், நடந்தது ஏதோ நடந்து போச்சு, இனிமேயாவது நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு சொல்ல வேண்டிய தைரியம் கொடுத்துட்டு எல்லாரும் கிளம்பி போயிடுவாங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட்டு என்னாச்சு அப்புறமா அன்னது ஸ்லோவாக பார்த்துக்கலாம்.
ஓகே, அப்போ வரைக்கும் டாட்டா பை பை, சி யூ. ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.